வணக்கம். பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா, எங்க ஊரு காரைக்குடிக்கு தான் போறோம். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நெறைய வீடியோஸ் எங்க ஊர பத்தி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு வீடியோ டிஃப்ரெண்ட்டா தான் இருக்க போகுது. ஏன்னா, நாங்க வந்து ஹைவேல எங்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ, அதே மாரி போற வழி எப்படி இருந்தது அப்படிலாம் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்டார்ட்டிங்கே காலையில எந்திரிச்சு கிளம்பி ஹோட்டல் ஆரியாஸ்க்கு வந்து சாப்பிட வந்துட்டோம் நாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டு ஒரு 12, 11 மணி போலயே நாங்க வந்துட்டோம். 4 மணிக்கு கிளம்புனோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. நாங்க வந்து அப்படியே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம், உடைமை தாய்ன்னு. நாங்க போற வழியிலேயே வந்து ட்ரெயின்லாம் இருக்கும். அந்த ட்ரெயின்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அற்புதமா இருந்தது. கண்டிப்பா நாங்க இந்த தடவ ஊர்ல வந்து கோயில்லாம் பார்த்துட்டு, அதே மாரி தேனிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் வச்சிருந்தோம். இப்போ நாங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வந்து நாங்க வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி எங்க அம்மா வந்து மீல்ஸ் சாப்பிட்டாங்க. அதே மாரி பரோட்டாவும் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இங்க இருக்க பரோட்டாலாம். அப்படியே ஒரு ஈவினிங் வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நாங்க வந்து ஊர்ல இருந்தோம். நெக்ஸ்ட் 2 டேஸ் நாங்க தேனிக்கு கிளம்புனோம். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் எதுக்கு இருந்தோம்னா, வீடெல்லாம் கிளீன் பண்ணி செட் பண்ணிட்டு, அப்புறமா நாங்க வந்து ஊர்ல இருக்க கோயில், அதாவது சொன்ன மாரி நாங்க போய் பார்ப்போம். அதுவும் கண்டிப்பா ஒரு வீடியோவா உங்களுக்கு வரும். அந்த வீடியோஸ்லாம் நீங்க மறக்காம பாருங்க. பிகாஸ் நாங்க வந்து சேவக பெருமாள் கோயில் போயிருப்போம். அதே மாரி குலதெய்வம் கோயிலும் போயிருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க அப்படியே நைட் வந்து பார்க்கும்போது கிளைமேட்டே சுத்தமா மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸ்ட்ரீட்ஸ் லைட் கூட சுத்தமா இல்ல. செம காத்து. ஐ மீன் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல இருந்தது. காலையில வந்திருந்ததுன்னா செம சினாரியோவா இருந்திருக்கும். பட் நைட் வந்ததுனால காமிக்கிறது முடியல. பார்த்தீங்களா? இந்த மாரி தான் இருக்கும். அப்படியே நைட்டு முடிச்சுட்டு காலையில வந்து பார்த்தா நாய்க்குட்டிலாம் படுத்திருந்தது. காலையில எந்திரிச்சு நாங்க வந்து காளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். காளையார் கோயில் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு தடவ காளையார் கோயில் பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுக்குள்ள நாங்க போனதே இல்ல. பட் இந்த தடவ உள்ள போய் பார்த்துடலாம். ஏன் வந்துட்டு வந்து பார்த்துட்டு மட்டும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போனோம். உள்ள போற வழியிலேயே ஒரு எலிஃபென்ட் அழகா இருந்தது. வர வழியில நம்மளோட ஒரு சிலை இருந்தது. அதுல வந்து வெல்கம் போட்டு காளையார் கோயில் பத்தி டீடைல்ஸ்லாம் போட்டிருந்தது. இது வந்து ரொம்ப பழமையான கோயில். இது எல்லாமே கல்லால செதுக்கப்பட்டதுன்னு தான் சொன்னாங்க அங்க வரவங்கலாம். ரொம்பவே அற்புதமா இருந்தது இந்த கோயில பார்க்க. ரொம்பவே பழமையான கோயில் அப்படின்னு சொன்னதுனால, என்னமோ அதுல இருக்க கல்லுலாம் அவ்வளோ அழகா செதுக்கி இருந்தாங்க. எல்லாமே ஒரே அளவுல வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இத கண்டிப்பா பில்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் படிச்சுக்கலாம். நான் கண்டிப்பா வந்து போஸ்ட், அதாவது என்னோட யூடியூப் சேனல்ல இருக்க போஸ்ட்ல வந்து நான் வந்து இதோட போட்டோஸ்லாம் போஸ்ட் பண்றேன். அதுக்கு வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாங்க அப்படியே கோயில்ல போக போக சிலது வந்து நாங்க அந்த சிமெண்டால கட்டியிருந்தாங்க. அது வந்து இப்ப ரீசெண்டா கட்டினது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானது. உள்ள போனோனே என்னமோ ஒரு அம்மன் சிலை வச்சிருந்தாங்க. அது ஒரு ஆளு நிக்கிற மாதிரியே இருந்தது எங்களுக்கு. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு பார்க்க. போற வழி அப்படியே வந்து பழைய காலத்து கோயில்லாம் எப்படி இருக்கும், பழைய காலத்து இந்த ராஜாக்கள்லாம் தங்குற இடம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. இருட்டா இருந்தது. இந்த இடம் தான் வந்து அதாவது சிமெண்ட்ல கட்டின இடம். முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து அங்க வந்து ஒரே வீதியா தான் இருக்குமா. அதாவது எதுவுமே கட்டாம ஒரே ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குமா. பட் நம்மலாம் இப்ப வந்து வந்து போறதுனால அங்க வந்து ஒரு கல், அதாவது சிமெண்ட்ல வந்து நம்ம கட்டியிருக்காங்க. கட்டிட்டு இந்த பக்கம் வந்து அழகான ஒரு கோயில பார்த்தோம். இங்க இருக்கிறதுலே என்ன பிளஸ் பாயிண்ட்னா, அங்கங்க சாமி சிலை வச்சிருக்காங்க. அது வந்து தூரத்துல இருந்து பார்க்க போகும்போது என்னமோ ஒரு ஆளு ரியலாவே நிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா தான் இருந்தது இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டு போறதே. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுல கிளம்பி போய் பார்த்தா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். அதாவது பக்கத்துல இருக்க குருவி வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. ரொம்பவே வித்தியாசமா இருந்தது பார்க்கவே. அண்ட் கண்டிப்பா நம்ம இப்ப எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் வர வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. பிகாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக்கோட வருவேன். வர வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா மறக்காம பாத்துருங்க. தேங்க்யூ ஆல். பை பாய்.